நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 10 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 10 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 லிட்டர் வரையும் கரவத்திறன் கொண்ட மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்குது. ஜெர்சி வேணாலும் ஜெர்சியில் எடுத்துக்கலாம், ஹச்சப் வேணாலும் ஹச்சப்பில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மாட்டோட விலை நிலவரம், எவ்வளோ கரவத்திறன், எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு 3ஆம் ஈத்து, 9 மாத சினியாக இருக்குது, நல்ல பெருவெட்டு. ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா 20 லிட்டர் வரையும் கூட கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப்பு தான். இந்த மாடு நல்லா கனமான மாடு தான், நல்ல மடி செட்டு பாருங்கள், நல்லா ஜம்முன்னு மடி செட்டு. மாடு 3ஆம் ஈத்து தான் மாடு தான். மாடு 9 மாதம், இந்த மாடும் சினையாக இருக்குதுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாட்கள் பக்கம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட கறவை திறனும் தாராளமாக ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பொடி பாருங்க, அருமையான மடி செட்டு, நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல எலும்பு கனமாக இருந்தாலும் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல கனமான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடுக பூராமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல எஸ்என்எஸ் ஃபேட்டு தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா தான் மாடு என்ன கராகம், எவ்வளோ கறவை, மாடு எந்த சைஸில் இருக்குது, வீடியோவில் பக்கத்தில் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு என்ன சைஸில் இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் தான், ஆனால் இது கன்று மாடுங்க. 20 லிட்டர் வரையும் கறவை சொல்லி கொடுக்கலாம். 20 லிட்டருக்கு மேலே கறவை, பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். பட் 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மாடு நேற்று கன்று ஈன் இருக்குது, அருமையான மாடு. மாட்டு கண்ணுக்கு 2க்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மடி செட்டு நல்ல மடி செட்டு தான், நல்ல காம்போலம் தான். ஃபேட்டு தரக்கூடிய மாடு, எஸ்என்எஸ் ஃபேட்டில் தரமாக தரக்கூடிய மாடு. கறவையும் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாம மாடு. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஈன்றுக்கிறது வந்து 3ஆம் ஈத்து தான் ஈன்றுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடைப்பல் கொண்ட மாடு தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி, கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி, தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வேணால் டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டினா கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கம்மி பட்ஜெட் மாடு தான். மாடு நல்லா கனமான மாடு, மாடு நல்லா நெட்டுப்போக்கான மாடுங்க. மாடு நல்லா உயரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட இது ஒரு 10-15 நாட்கள் டைம் எடுத்துக்கும். ஒரு 13 லிட்டர் குறையாது, 13 லிட்டர் குறையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி நல்ல நரம்படி கொண்ட மாடு, செவலையில் நல்ல ஃபேட்டை தரக்கூடிய மாடு, நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை இருந்துச்சு. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு போதுமானதாக இல்லைனா கூட, சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா கூட தாராளமாக அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மாட்டை இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன தகவல், என்ன கறவை எல்லாமே அவர் தாராளமாக சென்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக சொல்லலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால தான் கிளாரிஃபிகேஷனுக்காண்டி தான் நான் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளோட நம்ம சொல்ல வர்றோம். மாடு, இந்த மாடு நல்ல கனமான மாடு, கம்மி பட்ஜெட் மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்கும். நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல நரம்படி பாருங்கள், அருமையான நரம்படி. ஈத்து மாடுங்கிறப்ப பேசிக்காக இந்த மாடெலாம் கறவை எதிர்பார்க்கலாம். மடி நல்லா வச்சு எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் தான். அதான் 10 மாடுகள் பக்கம் இருக்குதுங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக எப்போவுமே மாடுகள் ஸ்டாக்கில் இருக்கும், வாரம் மாடு கண்டினியூஸாக இருக்கும். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 20 லிட்டருக்கு மேலே கறவை உள்ள மாடுகள் எடுத்துக்கலாம். இப்போ சந்தையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேலி கப்படு கிடையாது, ஆனால் நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா ஒரு கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. மொட்டை போடி டைப் மாடு தான். 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். பாவன முறை சரியாச்சுன்னா 20 லிட்டர் கூட கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படியே நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, கையில் கட்டி காட்டில் விடலாம். அதுமாதிரி அதை பேசாமல் அலையக்கூடிய மாடு, ஃபேட்டு தரக்கூடிய மாடு. ஒரு 3 ஜெர்சி, ஒரு 4 ஹச்சப் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பண்ணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா மாதம் லாபம், நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஹச்சப்பில் வேணாலும் மாடு எடுத்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஹச்சப் கிராஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லைனா ஹச்சப் சொல்லலாம். கிராஸ் தான் சொல்ல முடியும். இந்த மாடு வந்து கனமான மாடு தான். மாடு நெட்டுப்போக்கான மாடு, 3ஆம் ஈத்து மாடு.
9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு, ஒரு 13, 14 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. பவான முறை செஞ்சுன்னா 5 லிட்டர் கூட கறவை சொல்லி கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கு எந்த குறைச்சல் இல்லாத மாடு, எலும்பு கனமான மாடு, கம்மி பட்ஜெட் மாடுகளும் இருக்குது, விலை உசந்தி உள்ள மாடுகளும் இருக்குது. 55,000லேருந்து விற்பனை விலை ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 லிட்டர்லேருந்து 13 லிட்டரு, 5 லிட்டரு, 16 லிட்டரு, 20, 22 லிட்டர் வரையும் கரண்ட்டில் உள்ள மாடுகள் இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க வேணாம். கண்ணு மாடு வேணாலும் கண்ணு மாடு எடுத்துக்கலாம், இல்லை சென மாடு வேணாலும் சென மாடு எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்மளோட விற்பனை தச்சுக்க. அப்படி அனுசரிப்பு உண்டுங்க. வட்டுத்துறையில் எப்போவுமே அனுசரிப்பு உண்டு. அனுசரித்து பண்ணி வாங்கிக்கலாம் தான் நம்மளோட விற்பனை தச்சு. அப்படி கண்டிப்பாக அனுசரிப்பு உண்டு. நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்துருக்குது. அடுத்து ஹச்சப்பில் ஒரு மாடு நல்லா எவ்வளோ வெயிட் பாருங்கள், எவ்வளோ நெட்டு போக்கு, இந்த மாடு எவ்வளோ கனமான மாடு. இந்த மாடுலாம் நல்லா கறவை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எலும்பு கனமான மாடு நல்ல கறவை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தச்சு. அப்படி 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் 5 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தச்சு. அப்படி நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். தண்ணி தீனி குடிக்குதா, சுழி தப்பு இது இருக்குதா, மடிக்கூச்சம் இருக்குதா, காம்போலம்லாம் நல்லா காம்போலமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கலாம். நம்பிக்கைகரமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தச்சு. அப்படி ஒவ்வொரு மாட்டுக்குமே அனுசரிப்பு உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் இது 3ஆம் ஈத்து மாடு தான். இந்த மாடும் 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் டைம் எடுத்துக்கும். நல்ல நரம்படி மாடுங்க. ஹச்சப்பெல்லாம் பேசிக்காக 20 லிட்டர் வரையும் கூட அடித்து தரலாங்க. நான் பாவன முறை செஞ்சால் மேக்ஸிமம் 20 லிட்டர் வரையும் கூட அடித்து கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தச்சுக்க. அப்படி இந்த மாடெலாம் 18லேருந்து 20 லிட்டர் வரையும் கூட சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை தச்சுக்க. அப்படி மாடு அந்த அளவுக்கு ஒருத்து இருக்குதுங்க. மாடு வெயிட்டுங்க, மாடு கனங்க, எவ்வளோ நெட்டு போக்கு, தாராளமாக அந்த மாடெல்லாம் கறவை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை தச்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு கனமான மாடு, அடைச்ச மடியாக இருந்தாலும் கூட மாடு நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு தான். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள், எல்லாம் யானை மாதிரி இருக்குது மாடெல்லாம் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்க மாடு. 15, 14 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை தச்சுக்க. அப்படி நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு. அனுசரிப்பு உண்டு. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. 13லேருந்து 22 லிட்டர் கறவை உள்ள மாடுகள் ஸ்டாக்கில் இருக்குது. அனுசரிப்பு உண்டு. 55,000லேருந்து விலை ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.